டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஏன் போராட்டம் அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, இப்போ ஒருத்தன் சரக்கை வாங்கிட்டு போயிடுறான், கோட்டரை வாங்கிட்டு போயிடுறான், 150 ரூபா கொடுத்து அவனை வாங்கிட்டான். இப்போ அவன் பாட்டிலை கொண்டு வரான். இப்போ பழைய பாட்டிலை வாங்கிக்கிட்டு பழைய 10 ரூபாயை அவர் கொடுப்பாரா, புது பாட்டிலை விற்பாரா? ஏற்கனவே கடையில் மேலாளர், உதவி விற்பனையாளர், 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேருக்கும் வேலை இந்த பாட்டில் வாங்குற வேலையா இல்லை இருக்கிற சரக்கை விற்கிற வேலையா? இது எங்கள் வேலை கிடையாது. இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறதோ இல்லை 10 ரூபாயை கொடுத்துட்டு பாட்டில் வாங்குறது எங்கள் வேலை கிடையாது. நீங்கள் அரசு இந்த பாட்டிலாம் சேகரிக்கத்தான் நீதிமன்றம் சொல்லிக்க ஒழிய டாஸ்மாக் கடையில் சேகரிக்கணும்னு சொல்லலை. உயர்நீதிமன்ற உத்தரவு என்பது பாட்டில்கள் வெளியே கிடப்பதனால பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, யானைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு, மனிதர்களுக்கு சேதாரம் ஏற்படுது, சுற்றுச்சூழலுக்கும் மாசுபாடு ஏற்படுது. இதனால பாட்டிலை நீங்க கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை டாஸ்மாக்ல கலெக்ட் பண்ண சொல்லலை. அரசு நீங்க யாரு வேணாலும் ஒரு குறிப்பிட்ட கடையில் கொண்டு போய், அதாவது டாஸ்மாக் இல்லாத வேற ஒரு கடையில் இதுக்குன்னே இந்த பாட்டிலை கலெக்ட் பண்றதுக்குன்னே ஒரு கடையை தரங்க, அங்க ஒரு ஊழியரை போடுங்க, அவர்கிட்ட கொண்டு போய் பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் அறிவிங்க. இல்லை பாட்டில் கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு அதுக்கு பெனிஃபிட் கொடுங்க, நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும் இல்லாது டாஸ்மாக் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 23,000 ஊழியர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. கிட்டத்தட்ட 4,638 டாஸ்மாக் இன்றைய நிலைமையில், அதாவது FL2 FL3 சேர்க்காம 4,638. இந்த 4,638 கடையில் 23,000 டாஸ்மாக் ஊழியர்கள், மேலாளர், உதவி விற்பனையாளர் இவர்களுடைய சம்பளத்தை உயர்த்த சொல்லி தமிழ்நாட்டிலேயே அதிகமான வருவாயை தரக்கூடிய ஒரு துறையாக இந்த டாஸ்மாக் இருக்கு. டாஸ்மாக்ல தான் எல்லா அரசும் பாஸ்மாக் வாங்குது. அப்போ கிட்டத்தட்ட 55,000 கோடி ஆண்டு வருமானம் தரக்கூடிய டாஸ்மாக்ல அந்த டாஸ்மாக் ஊழியருடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால், இந்த உதவி விற்பனையாளர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 10,000 ரூபா, விற்பனையாளருக்கு 11,000 ரூபா, மேலாளருக்கு 12,500 ரூபா. அதுதான் அதிகபட்ச சம்பளம். இது எப்போ 23 வருஷமா வேலை பார்த்து